இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ டு ப்ரொபோர்ஷனல்ல வந்து ஆர்ஆர்பியில் என்னென்ன சம் கேட்க சான்ஸ் இருக்கிற எல்லாமே சால்வ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டாபிக்ல கஷ்டமான சம் எதுவுமே இல்லைங்க. ஈஸியான ரேஷியோ டு ப்ரொபோர்ஷனல் பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு தாங்க, ரொம்ப கஷ்டமான அட்வான்ஸ் அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும், அதையும் பார்க்க போறோங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கலாம்னு சொல்லி கூட சொல்லுங்க, பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே அதே போல லைக் பண்ணது, ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க செம்ம ஜாலியாக சால்வ் பண்ணலாம். ஒரு கஷ்டமே இல்லை, ஈஸியான வேலை சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். பாருங்க, ரவி ராம் இருவரின் வயதின் கூடுதல் 30. ரவி ராம் 2 பேர் இருக்கிறாங்க, அவர்களோட வயதின் கூடுதல் வந்து 30ன்னு சொல்லிக்கிறாங்க. நான் ரவி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க, ராம ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லிக்கிறேன், இருவரின் வயதின் கூடுதல் சம் ஆஃப் த ரவி அண்ட் ராமோட கூடுதல் சம் ஆஃப் த வேல்யூ 30 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குதுல, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 30 ஆங்க, 30. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களுடைய வயது வித்தியாசம் 14ங்கிறாங்க. அவர்களுடைய வயது வித்தியாசம்னா என்னங்க, மைனஸ் ஆங்க, டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி பாருங்க. டிஃப்ரென்ஸ்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 14. இப்போ பாருங்க, அவருடைய வயது விகிதத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம எக்ஸ் ஒய் ஃபைன் பண்ணா வேலை முடிஞ்சிருமாங்க. இது லீனியர் ஈக்குவேஷன் எப்பவும் போல கேன்சல் பண்ணுங்க. ஒய் கேன்சல் ஆயிரும். 2x ஈக்குவல் டு இங்க 4 14 வருமாங்க. இதுல இருந்து எக்ஸ் ஃபைன் பண்ணி இன்டூ இருக்கிற 2 அங்க போயிடுச்சுன்னா டிவைடா மாறுமாங்க. 1 டைமு, இது வந்து 2 டைமா. எக்ஸோட வேல்யூ 22ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே இல்லை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 22 மைனஸ் ஒய் எங்கே வச்சுக்கோங்க, 14 மைனஸ் ஒய் அந்த சைடு போனால் ப்ளஸ் ஒய் ஆயிருமா. 22 மைனஸ் 14, 22லேருந்து 14 மைனஸ் பண்ணீங்கன்னா இங்கே 1 மாதிரி, இங்கே 12லேருந்து 4 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோங்க, நீங்கள் தான் சொல்லணும். 8ஆ. ஒய் ஈக்குவல் டு 8 தானே, 8 தாங்க. இப்போ வந்து கரெக்டாக செக் பண்ணதுக்கு 22 + 8 ஆட் பண்ணால் 30 வருது. நம்ம எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ன சொல்லிக்கிறாங்க, அவருடைய வயது விகிதத்தை காணுங்க. எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 22/8 ஆங்க. அவர்களுடைய வயது, ரவியோட வயது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ராமோட வயது ஒய்யா. அவர்களோட வயது வீதம் கேட்டோன்னே 22/8 கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிளில் இது 11 டைமு, இது வந்து 4 டைமாங்க. 11:4 வருமாங்க. ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். ஒன்றும் இல்லைங்க, கொஷினை பாருங்க. ரவி ராம் இருவரின் வயதின் கூடுதல், அவர்களோட 2 பேர்த்தோட வயதின் கூடுதல் 30 சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 30 ஆங்க. அடுத்து அவர்களுடைய வயது வித்தியாசம் 14. அவர்களுடைய வயது வித்தியாசம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 14ங்க. இந்த 2 லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண எக்ஸ் ஒய் கிடைக்கும். அதோட வயது விகிதம் கேட்டிருக்கணும்னு எக்ஸ் இஸ் டு ஒய் கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரவி அண்ட் ராகுல் இன்வெஸ்ட். ரவி அண்ட் ராகுல் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ரவி வந்து 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ராகுல் வந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் 19 இயர்ஸ். 19 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நான் இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, ரவி எடுத்துக்கோங்க. ரவி பை ராகுல் சாரிங்க. ஃபர்ஸ்ட் ரவியோடது என்னங்க, 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. 19 இயர்ஸ்னோடனே 19ங்க பை அடுத்தது ராகுலோடது எவ்வளோங்க, 20,000. 20,000 இன்டூ ப்ராஃபிட் வந்து ஆஃப்டர் 19 இயர்ஸ், அதனால 19 போட்டிருக்கிறாங்க. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 19 கேன்சல் ஆயிரு, 0 கேன்சல் ஆகி 0 கேன்சல் ஆயிரு, மிச்சம் என்ன இருக்குங்க, 12/20 இருக்குமா. இது வந்து எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 4th டேபிளில் கேன்சல் பண்ணால் 3:5 வருமாங்க. 3:5 தாங்க ஆன்சர். வேலை முடிஞ்சுது. ரவி அண்ட் ராகுலோட வேல்யூ 3:5. ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர். என்ன சொல்லிக்கிறாங்க, ரவி அண்ட் ராகுல் 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க. அதில் வந்து ராகுல் வந்து 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ரவி வந்து 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ராகுல் வந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் 19 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கி ரேஷியோவில் கேட்டுக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 19 இயர்ஸ்னோடனே 19 கேன்சல் ஆகி நீங்கள் அது கூட போடாட்டி இந்த 2 வேல்யூம் எடுத்து ரேஷியோவில் கேன்சல் பண்ணி ஃபைன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். இல்லை இவ்வளோதான் ஈஸியாக தான் இருக்குது. ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் பொறுத்தளவுக்கு ஈஸியான கொஸ்டின் தாங்க இருக்குது. 2 கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு 2 கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க, ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ஏபிசி ஸ்டார்டட் பிஸ்னஸ். அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட கேபிட்டல் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 4:2:3ங்க. இன்னொரு ரேஷியோ இது A:B:C ஓடது கேபிட்டல் ரேஷியோ. அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னங்க,
3:5:4 உங்ககிட்ட ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டாங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டாங்கன்னா ஏவோட கேபிட்டல் ரேஷியோ எடுத்து ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இருக்குமா, அந்த ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் என்னங்க வரும், 4 × 3 12. அடுத்தது பியோட கேபிட்டல் ரேஷியோ எடுத்து பியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோட மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 5 × 2 10. சூப்பருங்க. அடுத்தது 3 × 4 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 12. சூப்பருங்க. இனி வந்து ரேஷியோ ஃபைன் பண்ணிட்டா இது வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாருங்க. 3 வர காமன் டேபிள் 2 டேபிளில் டிவைட் பண்ணலாமா, 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 6:5:6 வருமாங்க. இது வரக்கூடிய ஆப்ஷன் பாருங்க, சி தாங்க ஆன்சர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. உங்கள்கிட்ட கேபிட்டல் ரேஷியோமே இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா ஏவோட ரேஷியோ எடுத்து ஏவோட ரேஷியோட மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. பியோடது பியோட சியோட எழுதிட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க, வேலை முடிஞ்சது. வாங்க அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். ஏபிசி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட் 42,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் பியோட ஷேர் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பி ஷேர் அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா பியோட ரேஷியோ வேல்யூ எவ்வளோ பாருங்க 5. அந்த 5 எடுத்து மேலே போடுங்க எப்பவும் போல. அப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 11 6 + 5 11 11 + 3 14. 14 பை கீழே போடுங்க. இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்க 42,000. 42,000. அப்புறம் நீங்கள் எந்த டேபிளில் வேணால் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 7 டைமுங்க, இது வந்து 2100. ஓகேங்களா. அப்புறம் 7th டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமுங்க, இது வந்து எத்தனை டைமுங்க 3000 டைமாங்க. அப்புறம் 5 × 3000 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 15,000 வருதாங்க. 15,000 தாங்க ஆன்சர். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க ஏபிசியோட டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் 42,000 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஏபிசியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 3:5:6 சொல்லி கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் பியோட ஷேர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணனா ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் பி ஈக்குவல் டு பியோட ரேஷியோ வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறாங்க. 5. அந்த 5 எடுத்து பைக் மேலே போட்டு பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 14 வருது. 14 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்க டோட்டல் அமௌண்ட். இனி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறாங்க. 2 டேபிள் அடித்தா 7 டைம், இது 21,000ங்க. மறுபடியும் 7th டேபிள் அடித்தா இது 1 டைம், இது 3,000. 5 × 3,000 மல்டிப்ளேஷன் பண்ணால் 15,000 வருதாங்க. 15,000 தாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். பாருங்க இந்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, இது ரேஷியோ சம் மாடல் தாங்க. இதுலேயே கேட்டுக்கிறாங்க ரேஷியோலையுமே. த ஏஜ் ஆஃப் 5% இன் ஏபியோட ஏபி சீரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க ஏபி சீரீஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க யங்கஸ்ட் பர்சன். ஏபி சீரீஸ்ல யங்கஸ்ட்னா அது என்னட்டு எடுத்துக்கலாம், ஏவோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 31. ஓகேங்களா. அடுத்தது ஓல்டு பர்சன் ஓட ஏஜ் ஓல்டு பர்சனோட ஏஜ் வந்து 39 சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன வேல்யூ எல்லோட வேல்யூ 39 கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. வாட் இஸ் த சம் ஆஃப் த வேல்யூ, எஸ்என்னோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. எஸ்எனுக்கு என்ன வேல்யூங்க n/2 × a + l. ஏன்னா எல் வேல்யூ கடைசி உறுப்பு வேல்யூ நமக்கு தெரியும். ஓல்டு பர்சன் லாஸ்ட்ல இருக்கிறவங்களோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னோட வேல்யூ இங்கே 5 சொல்லி கொடுத்துட்டாங்களா, அதனாலங்க 5/2 அடுத்து a + l ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்னங்க வரும் 31 + 39. கூட்டினீங்கன்னா என்னங்க வரும் தெரியலையா, கூட்டி பாருங்க. 0 மிச்சம் 1 70 வருமாங்க. 5/2 × 70. ஓகேங்களா. 2 டேபிள் அடிச்சு இது 1 டைம், இது எவ்வளோங்க 35 டைமா. 5 × 35 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணீங்கன்னா என்னங்க வரும் 175 வருமா. 175 தாங்க ஆன்சர். ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சால்வ் பண்ணுறது. சம் ஆஃப் த வேல்யூ எஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் த ஏஜ் ஆஃப் த 5% சொல்லி கொடுத்துட்டு ஓகேங்களா. சீரீஸில் அது ஃபர்ஸ்ட்டு யங்கஸ்ட் பர்சன் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க, அது ஏன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. ஓல்டு பர்சனோட வயது வந்து எல்லிட்டு எடுத்துக்கிறோம். எல் = 39ங்க. அப்புறம் எஸ்என் ஃபார்முலா என்னங்க n/2 × a + l. அந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணிக்கிற ஆன்சர் கிடைச்சிது. இது பாருங்க 2 நம்பர் ஆர் இந்த ரேஷியோ. 2 நம்பரோட ரேஷியோ 7:9 சொல்லிட்டாங்க. அந்த நம்பரை வந்து ஒவ்வொரு நம்பரையும் 12 மைனஸ் பண்ணும்போது புது ரேஷியோ என்ன கிடைக்குதுன்னா 25:33 கிடைக்குன்னா வாட் இஸ் த டிஃபரண்ட் ஆஃப் த 2 நம்பர். அந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரண்ட் என்னன்னு சொல்லி கேட்டேன். கொஸ்டின் இன்னொரு டைம் கேட்டுக்க. 2 நம்பரோட ரேஷியோ 7:9 சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் 12ஆல் மைனஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து
25:33 கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு ஃபைன் பண்ணி அந்த ரெண்டு எண்களுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க சம்ம சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லிக்கிறாங்க, ஒவ்வொரு நம்பரையுமே 12ஆல் மைனஸ் பண்ணாங்க. அதனால இது நான் 7xன்னு வச்சுக்கிறேன், இது 9xன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 7x மைனஸ் 12 மைனஸ் பண்ணோன்னே பை அடுத்தது 9xலேருந்து மறுபடியும் 12 மைனஸ் பண்ண ஈக்குவல் டு இது இப்படி மைனஸ் பண்ணும்போது புது ரேஷியோ என்ன கிடைக்குதுங்க, 25/33 கிடைக்குதாங்க. ஓகேங்களா, இனி வந்து கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 33 into 7x minus 12 into அடுத்தது 25 into 9x minus 12ங்க. அடுத்து உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணி நீங்கள் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறீங்க. இது உங்களுக்கான சம்முங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சம் வச்சு ஹோம்ஒர்க் கொடுக்கணும். ஏன்னா எல்லா சம்மே பார்த்துட்டோம். இதுக்கு நீங்கள் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு எண்ணு என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ண 7x என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்க. அடுத்து 9x என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணி ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களுக்கு இதான உங்களுக்கான சம்முங்க. ஏன்னா எல்லாமே நானே சால்வ் பண்ணக்கூடாது. உங்களுக்கும் 2-3 சம்மாச்சு ஹோம்ஒர்க் கொடுக்குமே. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எதிர்பார்ப்பேங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் இருக்குன்னு. ஒன்றுமே இல்லைங்க, இது சிம்பிளிஃபை பண்ணது ஒன்றும் இல்லைங்க. 33 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. எக்ஸ் டைமில் ஒரு சைடு கொண்டு வாங்க, நம்பர் ஸ்டேட்ல ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்புறம் மைனஸ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்குங்க. எக்ஸோட வேல்யூ கிடைச்சதோடனே இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 7xங்கிற வேல்யூ என்னன்னு தெரியும், 9xங்கிற வேல்யூ என்னன்னு தெரியுங்க. அந்த 9x வேல்யூலேருந்து 7x மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைச்சிருங்க. டிஃப்ரென்ஸ் ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா 32 தான் வரும். நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, எனக்கு அந்த ஸ்டெப்பை காட்டுறீங்க. அடுத்த சம் சால்வ் பண்ணி இந்த சம் கேட்டிருக்கிறாங்க. 4/3.5:2/5 என்ற விகிதம் எதற்கு சமமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இதோட பவர் மாதிரி இதோட பவர் எழுத முடியுமான்னு பார்க்குறேன். 4 எப்படி எழுதலாம், 2 பவர் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமாங்க. 2 பவர் ஸ்கொயர்டு இன்ட்டு அங்கே ஏற்கனவே இருக்கிற 3.5ங்க இஸ்டு 2.5 இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இப்படி டிவைட்டில் எழுதினாலும் ஒன்று தானுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இது மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன வருதுங்க, 2/7 வருமா, 2/7/2/5 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோமா இது அடிஞ்சிரு. மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 2/2 இருக்குது, இங்கே 1 இருக்குமாங்க. 2/2ஓட வேல்யூ என்னங்க, 4:1. ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 என்ன பண்ணிக்கிறேன்னா இதோட பவர் வர மாதிரி எழுதிறதுக்காக என்ன பண்ணேன்னா 2 பவர் ஸ்கொயர்டுன்ட்டு எழுதுறேன். 2 பவர் ஸ்கொயர்டோட வேல்யூ என்னங்க, 4 into 3.5. ஓகேங்களா, டிவைட் 2.5ங்க. இது எப்படி உள்ள மல்டிப்ளேஸ் 2 into 3.5 மல்டிப்ளை 3.5 into 2 மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 7 வருங்க. அதனால தான் 2/7/2/5ங்க. டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே மேலே மிச்சம் என்ன இருக்குங்க, 2/2 இருக்குமா, பை கீழே 1 இருக்குது. 2/2ஓட வேல்யூ என்னங்க, 4:1. அவ்வளோதான். இந்த சம் பாருங்க, இது கேட்டிருக்கிறாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே சொல்லி கொடுத்ததை ஈஸியாக போட்டுருவீங்க. A:B:C வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஏவோட வேல்யூ வேணா ஏவை மட்டும் விட்டு மிச்சம் 2 மல்டிப்ளேஷன் பண்ண சொன்னேன். 2 into 1 மல்டிப்ளேஷன் பண்ணால் 2 வருதா, 2 அடுத்து பியோட வேல்யூ வேணா பி மட்டும் விட்டு மிச்சம் 2 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 3 into 1 3 ஆங்க. 3 அடுத்தது சியோட வேல்யூ வேணா சியை மட்டும் விட்டு மிச்சம் 2 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 3 into 2 6 ஆங்க. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொன்னால் இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாதுங்க. அதனால் அப்படியே விட்டுருங்க. 2:3:6 தாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணலாம் வாங்க. கொஸ்டினா 1210 ஏபிசி ஆகியோருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏபிசி 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் 1210ங்க. அவங்களோட ரேஷியோ A:B வந்து 4:5:4ங்க. B:C வந்து 9:10 ரேஷியோ விகிதத்தில் உள்ளது எனில் சியோட ஷேர் என்னன்னு சொல்லி கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணேன்னு மித்த சம்லேயே பார்த்தீங்களா டேரெக்டாக A:B:Cயோட ரேஷியோவே கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம அந்த ரேஷியோ நாம் தான் ஃபைன் பண்ணணுங்க. ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சியோட ஷேர் கண்டுபிடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபைன் பண்ணிடலாமாங்க. சின்னதாக எழுதுறேன், ஏன்னா சம் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணேன்னு. ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ என்னங்க, 5:4. ஏக்கு 5, பிக்கு 4, பக்கத்தால் சிக்கு இல்லாமல் பக்கத்தால் வேல்யூ போட்டேங்க. அடுத்த ரேஷியோ வேல்யூ என்ன, 9:10. நான் பக்கத்தால் வேல்யூவில் வந்து இங்கே போட்டேங்க. 5 into 9 வேல்யூ என்னங்க, 45. 45 into அடுத்தது 4 into 9ஓட வேல்யூ என்னங்க, 36. 36:40. வெரி குட்.
சூப்பருங்க. நீ அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க, சியோட ஷேராங்க. சியோட ஷேர் ஈக்குவல் டு சியோட ஷேரோட வேல்யூ எவ்வளோங்க, 40. 40 இன்ட்டு அடுத்தது டோட்டல் ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டிங்கன்னா இது 105 105 16 121 வருங்க. அப்புறம் டோட்டல் வேல்யூ அமௌண்ட் எவ்வளோங்க, 120. ஓகேங்களா, போட்டாச்சு. இனி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. இது 1 டைம், இது 10 டைம் வருமாங்க. 40 இன்ட்டு 10 மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருதுங்க, 400 rupees வருதா. சியோட அமௌண்ட் 400 rupees. ஒன்றும் இல்லைங்க, மித்த எல்லா சம்லையும் A/B/Cயோட வேல்யூ கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா A/B B/C கொடுத்துட்டாங்க. நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் A/B/Cயோட வேல்யூ ஃபைன் பண்ணேன். அதுக்கு என்ன எப்பவும் போல் சால்வ் பண்ணும், அது மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா A/B/Cயோட வேல்யூ கிடைக்குங்க. அதுக்கப்புறம் சியோட ஷேர் கேட்டுருக்குறாங்க. சியோட ஷேர் வேணும்னா சியோட ரேஷியோ அமௌண்ட் எவ்வளோ பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 3 எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதையும் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 3x 4x 7xன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, அவற்றின் பெருக்கல் பலன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பெருக்கல் பலன் வேல்யூ 18,144ன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அந்த எண்கள் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க சிம்பிளிஃபை சால்வ் பண்ணலாம். பெருக்கல் பலன் 3 எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு, 18,144. அதனால 3 எண்கள் பெருக்கல் பலன் எழுதிடலாங்க. 3x into 4x into 7x equal to எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க, 18,144. இதுலேருந்து எக்ஸ் ஃபைன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த எண்கள் என்னென்னு சொல்லி சால்வ் பண்ணிடலாம். பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் வருமாங்க. அப்புறம் பாருங்க 4 into 7 என்னங்க, 28 into 3 நீங்கள் தான் சொல்லணும். 28 into தான் வருது 84. 84 எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 18,144. எக்ஸ் கியூப் இங்கே வச்சுக்கோங்க. 18,144 டிவைட் இன்டூவில் இருக்கிறது அங்கே போயிடுச்சுன்னா டிவைட் ஆகாமல் வருமாங்க. 84 டேபிள் அடிச்சு இது 1 டைமு, இது வந்து 2 டைம் வரும். மிச்சம் ஒன்று 216 டைம் வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ் கியூப்போட வேல்யூ 216. 216 எதோட கியூப்பு உங்களை, அதனால தான் 20 கியூப் வரைக்கும் படிக்க சொன்னால் டக்குன்னு போட்டுடலான்னு. எக்ஸோட வேல்யூ என்னங்க, 6ன்னு வருதா. 6ஓட கியூப் தான் 216ங்க. டேரெக்டாக ஃபைன் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 into 6 என்னங்க, 18. 18 24 ஆப்ஷன் எதுவுமே வராது. 18 24 அப்புறம் 3 into 6 போட்டோம்னா வேற ஏதாவது வரும். எந்த ஆப்ஷன் கிடையாது, எதுவும் இல்லை. இதாங்க ஆன்சர். இவ்வளோதாங்க சம். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. சராசரி தகவல் கேட்டுக்கிறாங்க. சராசரி தகவல்னா மீன் வேல்யூங்க. மீன் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணால், கொடுத்த ஸ்கொயர் ரூட்டில் அப்படியே இன்டூவில் எழுதி சொல்கிறேன். இன்டூவில் எழுதி அதுக்கு வேல்யூ ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. 16க்கு வந்து 4ங்க இன்ட்டு 81க்கு என்னங்க 9ஆங்க. இது மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வரும், 36. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதுங்க. என்ன பண்ணேன், சராசரி தகவல் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் எழுதி கொடுத்த 2 நம்பரை இன்டூவில் எழுதிக்கிங்க. இன்டூவில் எழுதி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. 4ஆம் தகவல்னு சொல்லி கேட்டாங்கன்னா செகண்ட் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு செகண்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர் பை ஃபஸ்ட் நம்பர் டிவைடு கீழே எழுதி சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சு மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. 1 டைம் இது 3 டைமாங்க. 8 into 3 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது, 24. இந்த 4ஆம் தகவல் என்ன, 24. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. என்ன பண்ணிக்கிறேங்க, இந்த செகண்டையும் தேர்டையும் இன்டூவில் எழுதி ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணிங்க. அதுதான் வேலை முடிஞ்சுது. B into C by A இந்த ஃபார்மேட்டில் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. இதுக்கு என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A into B. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பிங்க. இது வந்து ஏபிசின்னு வச்சுட்டிங்கன்னா பி இன்ட்டு சி பை ஏங்க. அந்த ஃபார்மேட். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது முடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு 4-5 சம்முக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் போட்டு அதை சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே நானே சால்வ் பண்ண முடியாது. இன்னும் நிறைய டாபிக் இருக்குது பார்க்க வேண்டியது. அதனால் நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் வாங்க. ஒரு தொகை ஏ மற்றும் பி ஆகிய பிக்கும் இடையே 4:3. ஓகேங்களா, ஏ மற்றும் பியோட ரேஷியோ வேல்யூ கொடுத்துட்டாங்க 4:3ன்னு. நெக்ஸ்ட் பாருங்க, பியோட பங்கு, பியோட ஷேர் அமௌண்ட் எவ்வளவு, 4,800ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனில் மொத்த தொகை கேட்டுருக்குறாங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, மொத்த தொகை தெரியாது, மொத்த தொகையை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, பியோட ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க, பியோட ஷேர் மேலே போடுவீங்களா, எவ்வளோங்க 3 இன்ட்டு டோட்டல் ஷேர் கீழே போடுவீங்களா. டோட்டல் ஷேர் எவ்வளோங்க 7 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 4,800க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுங்க, மித்த சைடெல்லாம் அங்கே கொண்டு போவாங்க.
4800 இன்ட்டு 7/3ன்னு வருமாங்க. 3 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். ஒன் டைம் மிச்சம் ஒன்று 18 போயிடுச்சுன்னா எத்தனை டைமுங்க? 1600 இன்ட்டு 7 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 11200 வருங்க. கரெக்டு தானே? ஒரு டைமு அப்புறம் மிச்சம் ஒன்று போயிடுச்சுன்னா 6 டைமு 00 ஓகேங்க. இது மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 11200 வருதுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. டோட்டல் ஷேர் அமௌண்ட் 11500. இதே போல் வீடியோ பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே வேவில் அப்ரோச் பண்ணலாம். இது இன்னைக்கோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் சம் எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போனால் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். அதை பற்றி ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ, பாய்.